ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நீ சந்தித்த துரோகமும் துன்பமும் நிறைந்த முட்கள் பாதையில் நீ சந்திக்க நேர்ந்தால், நீ முட்கள் நிறைந்த பாதையில் பயணிக்க நேர்ந்தால், அந்த முட்கள் பாதையிலிருந்து நீ பயணித்து மலர் பாதையை அடையும் வரை என்னுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய கரங்களும் எப்பொழுதுமே உன்னை காத்து கொண்டே இருக்கும். நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். இதை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய மன பாரம் குறைவதை நீ வெகுவாக உணர்வாய். ஒரு முறை இதை நம்பிக்கையோடு கேட்டுப்பார். நீ விரும்பியதே உனக்கு வரமாக கிடைக்கும். வரமாக கிடைக்க நான் அருள் புரிந்து கொண்டே இருப்பேன். யாருமே என்னை கவனிக்கவே இல்லையே, என்னை கவனிக்க எவருமே இல்லையே என்று வருந்தாதே. உன் நலனை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் உன் சாயப்பா உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரத்தை எப்படி சுமக்க முடியும் என்று. எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்ல நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் சரியான நேரமும் இதுவேதான். கலங்காதே, கலங்கி விடாதே. யாருக்கும் துரோகம் செய்ய நின்னாதே. பாவம் செய்து விடாதே, பாவியாகி விடாதே. பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் பற்று வைக்கவே வைக்காதே. என்னுடைய அட்சய பாத்திரம் உனக்கு நான் தருகிறேன். அது கேட்டதையெல்லாம் தரவல்லது. ஆனால் நீ அதற்கு கைமாறாக எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையான குணமும் தான். நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் இடத்தில் எல்லாமே எப்பொழுதுமே நிரம்பிக் கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நல்ல காலம் உனக்காகவே பிறக்கப் போகிறது. உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சர்வ நிச்சயமாக வரும். எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. விரக்தியடையாதே. பயப்படாமல், எந்த பயமும் இல்லாமல் உன் இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. யாரை நினைத்தும் பயமே கொள்ளாதே. யாரையுமே துச்சமாக எண்ணாதே. நீ நம்பிக்கையாக இருந்தவரிடமிருந்து உனக்கு தவறான செய்கை நடந்தால் அந்த செய்கைகளுக்கான பலன் நிச்சயமாக அவர்களுக்கே சென்றடையும். அதில் நீ எந்த பாதிப்பும் அடைய மாட்டாய். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு பக்க பலமாக இருந்து அனைத்தையும் உனக்காக நான் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் உன்னை திருத்தி சரியான பாதையில் சரியான வழியில் உன்னை வழிநடத்தி செல்வேன். உன்மேல் தவறு இல்லாத பட்சத்தில், ஆனால் தண்டனையை அனுபவிக்கும் பட்சத்தில் உனக்கான தண்டனையை விடுத்துவிட்டு நீ தவறு செய்யாதவர் என்பதை நிரூபிப்பேன் உன் சாயப்பா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. கடவுள் நம் குறைகளை தீர்த்து வைக்கும் போது நாம் கடவுளை முழுமையாக நம்புகிறோம். நம் குறைகளை அந்த இறைவன் தீர்க்காத போது இறைவன் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கைக்கு எந்த துரோகமும் செய்யாமல் உன்னால் முடிந்த அளவு நன்மைகளை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் கிடைக்கப் பெற்று சந்தோஷமாகவும் சர்வ மங்களகரமாகவும் வாழ்வாய். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய்தால்
எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக அடையலாம். உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருந்து நீ எதை செய்ய வேண்டுமோ அதை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பேன். நீ எதை அடைய வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி, நீ தன்னம்பிக்கையாக இருப்பதுதான். நம்பிக்கையாக இரு, உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது அதீத நம்பிக்கை வை. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை, நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் நீ பெறுவாய். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதை துவங்கினாலும் எதை செய்ய நினைத்தாலும் நம்பிக்கையோடு செய்யத் தொடங்குங்கள். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை மிக சுலபமாக ருசிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மனதை திடமாக வைத்துக்கொள். சிறு சிறு கற்களை எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. உன் துன்பங்களும் ஒரு நாள் மாறும், உன் போராட்ட காலமும் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. காலம் அதை நிச்சயமாக மாற்றி காட்டும். உன்னுடைய இந்த போராட்ட காலமெல்லாம் முடிந்து உனக்கான சந்தோஷ காலம் உன்னை நெருங்கியும் நேரம் மிக அருகில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காகவே அதை செய்வேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உன்னை காவலாக இருந்து காக்கும். நீ நினைத்த மாற்றங்கள் துவங்கும் நேரம் இது. நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி என்றால் நீ நினைத்த மாற்றங்கள் இந்த நிமிடத்திலிருந்து துவங்க ஆரம்பிக்கிறது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வசாதாரணமாக காணப்போகிறாய், அனுபவிக்கப் போகிறாய். என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இனி உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய். கவலைப்படாதே, எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு தோல்விக்கும் அடுத்தவரை குறை சொல்லும் பழக்கம் இருந்தால் வெற்றி என்பது எப்பொழுதுமே எட்டா கனியாகத்தான் இருக்கும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன், என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலமல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்பதை மனதார நினைத்து கொண்டு தீர்க்கமாக உன் அடியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்துவை. நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இன்றல்ல ஒன்றல்ல ஒரு நாள் உன் வாழ்வில் மாற்றங்கள் நடக்க துவங்கும். நல்மாற்றங்கள் நடக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யானதே இல்லை. நான் தினம் தினம் உன்னை சிக்கலிலிருந்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் நீயே வலிய போய் மாட்டிக்கொள்கிறாயே. அப்படி மாட்டிக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியே வரவும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். எதை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் என்னை கேட்டுவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு அதை செய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயே போய் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஏற்பாடு செய்துவிட்டு பின் வழி தெரியாத இடத்திற்கு சென்று விட்டது போல் என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும், இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக ஒரு முடிவு செய்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி அது மட்டுமல்லாமல் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்றும். ஆனால்
அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்துடனேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த கருத்தையும் உன் மனதில் பதிய வைக்காமல் இப்படியே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா அல்லது மாறிதான் விடுமா? எதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது? நீ இப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் உனக்கு வருவது எதுவும் உன்னிடம் வராமல் போய்விடுமா? நீயே சற்று யோசித்துப் பார் என் பிள்ளையே. அதற்கான நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்தி காட்டிய உன் சாயி தேவா, நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் உனக்கு வேண்டியதை, உனக்கு ஆசைப்படுவதை நான் நிறைவேற்றித் தருவேன். என்னை முழுமையாக நம்பு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த எந்த ஒரு பிள்ளையையும் நான் ஏமாற்றியதாக வரலாறே கிடையாது. என்னை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியை கொண்டு வந்து நான் உன் கையில் சேர்ப்பேன். எப்பொழுதுமே யாரையும் திட்ட எண்ணாதே, சாபம் கொடுக்காதே, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே. நாம் எதை செய்கிறோமோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தபவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். எனவே நீ மற்றவர்களின் சாபத்திற்கு உள்ளாகாதே, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே, மற்றவர்களை மறந்தும் கூட வேதனைக்கு உட்படுத்தாதே. எப்பொழுதுமே என் கைக்குள் தான் உன் கையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு நாளும் உன் கையையும் நான் விடமாட்டேன், உன் வாழ்க்கையையும் நான் விட்டு விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நம் சாயப்பாவின் பார்வைக்குள் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. எந்த தவறும் நம்மை நெருங்க முடியாது. நாம் செல்லும் வழியில் மிக சரியாக பயணம் செய்து கொண்டே இருப்போம். தடுக்கி விழுந்தாலும் தூக்கிவிடும் நம் சாயப்பா நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் திறம்பட எடுத்து வைத்து கொண்டே இரு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே உன் மனதை போட்டு காயப்படுத்தாதே, வேதனைப்படுத்தாதே. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். நாம் உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் நமக்கு முன்பாக நம் கண்களின் எதிரே சாயப்பா அமர்ந்து இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். திரும்பும் திசையெல்லாம் நம் சாயப்பா நம்மோடு இருக்கிறார். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சாயப்பா நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறார். சாயப்பாவின் குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது. சாயப்பாவின் அற்புதமான குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது சாயப்பா நம்முடன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சாயப்பாவின் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. அவர் நம்மளுடைய நிழலாக இருக்கும் பொழுது நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்க வேண்டாம். எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு போகலாம். பணிந்து போக தெரிந்து கொண்டாலே நம் வாழ்வில் எதற்குமே பயமே இல்லை. உறவுகளை வெறுக்காமல் இருக்கலாம். ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்வும் விடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்மை புரிந்து கொண்டு நம்மை தேடி பிரிந்த உறவுகளெல்லாம் அப்பொழுது நம்மிடம் ஓடி வருவார்கள். நம்மளுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு. யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து யாரையும் இழிவாக பேச வேண்டாம், ஏளனமாகவும் பேச வேண்டாம். நாம் காண்பது அனைத்துமே மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. நம் வாழ்க்கையே நமக்கு நிரந்தரம் அல்ல. ஏன் நம் உடலே நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்மை விட்டு சென்றவர்களை
நாம் தேடி போக வேண்டியதுதான். அவ்வளவுதான் வாழ்க்கை. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகலாம். முடிந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். வரப்போவதை நினைத்து பயப்பட வேண்டாம். நமக்கு துணையாகத்தான் நம் அப்பா இருக்கிறாரே. நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க, நம் வாழ்க்கையை பாதுகாக்க, வெற்றி பாதையில் நம்மை கூட்டிச் செல்ல அனைத்துமாக நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் யாரிடமும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. துன்பம் மட்டுமே நிலையாக எல்லோரிடமும் இருப்பதும் இல்லை. ஒருவர் நிம்மதியடைந்தால், ஆறுதல் அடைந்தால் அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டே இரு மற்றவர்களிடம். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நிரந்தரமில்லாத மற்றவர்களின் அன்பிற்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய், அழுகிறாய்? நீ அழுதது எல்லாமே போதும். உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உனக்கென்ன கவலை இனி? வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை. விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். நான் சரி செய்து காட்டுகிறேன். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நீ நினைப்பதை விட பல மடங்கு மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன். உனது விருப்பம் எல்லாமே நியாயமானதுதான் என்று நினைக்கும் நீ, அந்த விருப்பத்திற்கு ஈடாக ஏதாவது தடையாக வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறாய், குழம்புகிறாய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சலனமற்ற நல்ல சிந்தனையோடு இரு. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் நான் விலக்கி காட்டுகிறேன். எதற்குமே கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் காலமிது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு எப்பொழுதும் அடங்கி போகவே கூடாது. இந்த வாழ்க்கை நேசிப்பதற்கு கற்றுத்தருகிறது. அதைவிட அனுபவம் என்பது வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. உனக்கு வரும் சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதே இல்லை. நீ எடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறுகிறது உன் வாழ்க்கையில், நடக்கிறது உன் வாழ்க்கையில். முதலில் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. ஒரு மனதில் பயம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அனைத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் அனுசரித்து போகும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்த எண்ணாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த நினைத்து கூட பார்க்காதே. உன்னை வீழ்த்துவதற்கு எதிரிகளெல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய எதிர்மறை எண்ணம் ஒன்றே போதும். மிக சுலபமாக உன்னை வீழ்த்திவிடலாம். கணவன் மனைவி உறவுக்குள் மூன்றாவது நபர் வந்தாலும் தவறு. இவர்கள் கணவன் மனைவி இருவருமே மூன்றாவது நபரை தேடி சென்றாலும் அது மிக மிக தவறுதான்.
இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். நீ எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவே முடியாது, சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம், தடுத்தும் விடலாம். உன்னுடைய பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மனம் வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகிறது. அது இப்பொழுது உனக்கு மிக அதிகமாகவே தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் நீ முக்கியமாக கற்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பதுதான். அலட்சியமாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் புரிவதே இல்லை. இழப்பு ஏற்பட்டவுடன் தான் புரிகிறது ஏன் நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று. நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லவே இல்லை. உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதை நான் நிறைவேற்றப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் போதும். உனக்காக மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்தாலே வெற்றி உன்னை தேடி வரும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே சிந்தனையோடு இது நடக்குமா நடக்காதா, இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று நம்பிக்கையில்லாமல் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் எதையுமே கடமைக்கு செய்தால் அதுதான் தோல்வி.